ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ஏடிஎம் கடை பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ஏடிஎம் கடை பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு உங்கள் கையில் இருக்கிற புதிய ஏடிஎம் கடை மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும். இல்லை லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் டிஸ்பிளேல கேட்கும். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் க்ரீன் பின் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் மறுபடியும் கேட்கும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு பேங்க்லேருந்து ஒரு 1 டைம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஏடிஎம் கார்டு மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லலாம். ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏடிஎம் கார்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கெட் க்ரீன் பின் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்துருக்க ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்க ஓடிபி எடுத்து நான் என்ட்ரி பண்ணிட்டு ஸோ கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ப்ளீஸ் என்டர் நியூ பின் அப்படி சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. 4 நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் நியூ பின் அப்படி சொல்லி கேட்கும். மறுபடியும் அதே 4 நம்பர் நீங்கள் இல்லை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டி நம்பருங்க யுவர் பின் இஸ் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்லேருந்து ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ஒரு ரெசிப்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ஏடிஎம் கடை பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பிறகு தமிழ் கிங் தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைமில் ரிப்ளை தரேன். Thank you.